கேக்கு செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இனிமேல் யார் பர்த்டே இருந்தாலும் நான் தான்ப்பா கேக் செய்வேன்னு சொல்லிட்டு, அதுவும் இந்த ஸ்பெஷல் டே வாரியா இது என்னுடைய புருஷனுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லிட்டு அதனால் ஆர்ட் ஷேப்பில் ஒரு கேக்கை பண்ணியிருந்தேன். சுகர் சிரப்லாம் போட்டுட்டு க்ரீம்லாம் போட்டு அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரம் கோட் போட்டு செட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இது வந்து ரோஸ் குல்கந்த் கேக்குன்ற மாதிரி ட்ரை பண்ணியிருந்தது. கொஞ்சம் பீஸ் சாப்பிட்டாலே தெகிட்டு தான். ஆனால் என் ஆளுங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது எப்படின்னு தான் தெரியல. அது என்னமோ நான் செய்கிறதுனால அந்த ஸ்மெல்லு கூட கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டுது. இப்போ நான் கொஞ்சம் அந்த எசன்ஸ் ஸ்மெல்லு கொஞ்சம் இதுவானாலுமே நமக்கு ஒரு மாதிரி கொமட்டலாக இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் எங்கள் ஆளுங்களுக்கு கேக்கை கொடுத்தா முச்சூடும் கேக்லேயே முழுகி குளிக்கிறான்றானுங்க. அந்த மாதிரி கேக்கை கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அவங்களுக்கு எப்போ செஞ்சாலும் ஒரு பீஸை கொடுங்க. கஸ்டமருக்கு செய்யும்போது கூட ஒரு அழுவது ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பி பர்த்டே மாமா ஆர்ட்டெல்லாம் போட்டு எட்டுன்னு வந்து கொடுத்தா, இவருக்கு கட் பண்ணி வந்து எனக்கு கொடுப்பாருன்னு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தா இவர் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்தாரு. லாஸ்ட்டாக தான் தெரிஞ்சு இதை பண்ணுறதுக்கு போல்.